வண்டி செங்கல்பட்டு போனோம். என்ன தலைவரே பிரச்சாரமா? பாக்யா ஹோம்ஸ்கிடா கம்மி ரேட்டு. கம்மி ரேட்டா? தலைவரே கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க தலைவரே. வெறும் 3 லட்ச ரூபாய் இருந்தா போதுங்க. இங்க ஒரு பிளாட்டை நீங்க வந்து வாங்கிடலாம். இதை தாண்டி மதுராந்தகத்துல குளோபல் சிட்டி கொண்டு வராங்கன்னா பாத்துக்கங்க. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா செய்யூர்ல நமக்கு 800 ஏக்கருக்கு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா வருது. இங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் தேடுறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல உடனே வீடு கட்டி போகணும், சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும் அப்படின்னு தேடுறவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறோம். சைட்டுக்குள்ளேயே நீங்க வாங்குற பிளாட்டுக்குள்ளேயே மாமரம்லாம் இருக்குது. இப்போ சிட்டிக்குள்ள எப்படி உங்களுக்கு சிஎம்டிஏ டெவலப்மெண்ட்ஸ் இருக்கோ அதே டெவலப்மெண்ட்ஸ் இங்கேயும் வரப்போகுது. செங்கல்பட்டு வந்து சென்னைக்கு உள்ள வந்த மாதிரி இருக்குதுங்க. சென்னை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. செங்கல்பட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. இதை தாண்டி மதுராந்தகத்துல குளோபல் சிட்டி கொண்டு வராங்கன்னா பாத்துக்கங்க. இங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் தேடுறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல உடனே வீடு கட்டி போகணும், செங்கல்பட்டு சிட்டிக்கு பக்கத்திலே இருக்கணும், ஆனா ஒரு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும் அப்படின்னு தேடுறவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட். இங்க பாருங்க, பஸ் ரூட்டு இங்கேருந்து ரொம்ப பக்கத்துல, எல்லாமே உங்களுக்கு ஈஸி அக்சஸா இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கும். பாக்யா ஹோம்ஸோட ப்ராஜெக்ட் ஒரு பெரிய மிக பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட். அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. மாமரம்லாம் இருக்குது, ரொம்ப அழகா இருக்கு. வாங்க போய்க்கலாம். வீடுகள் தான் மத்தியில் தான் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். ஒரு ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எப்படி மாறும், எப்படி டெவலப் ஆகுங்கிறது ரொம்ப முக்கியங்க. செங்கல்பட்டை ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட். இங்கே பாருங்கள், 1 2 3 எத்தனை வீடுகள். இந்த வீடு ஒட்டின மாதிரி தான் நம்ம ப்ராஜெக்ட் பிளாட் வாங்க போகிறோம், இடம் வாங்க போகிறோம். இது உடனே குடியேறதுக்கும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சேஃபான ப்ராஜெக்ட். ரோட்டில் பாருங்கள், இப்போ ரோட்டில் காட்டுங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து பஸ் போக்குவரத்து உள்ள ரூட்டில், எப்போவுமே வந்து பரபரப்பான ரூட்டில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட். நான் நின்று பேசுகிறேன் பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்களா, அப்படியே வீடுகளுக்கு மத்தியில் அது மெயின் ரோடு. அப்படியே பார்த்தோம்னாக்கா இதுதான் ப்ராஜெக்ட். ஸோ உள்ளுக்குள்ளே வாங்க, ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்றைக்கி வந்து ப்ரீ லான்ச்சிங் அக்சஸ் பண்ணுறதுக்காண்டி நிறைய யூடியூபர்ஸ் வந்துருக்காங்க. அவங்கவுங்க கிளையண்ட்டுக்காண்டி பேசிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். ஸோ இந்த ப்ராஜெக்டில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்குறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து அதாவது உங்களுக்கு ஹைவே ரோடு, ஸ்ட்ரைட் ஹைவே ப்ராஜெக்ட் தான். இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க. ப்ராஜெக்ட் அண்டர் டெவலப்பிங்கில் இருக்குது. ஃபுல் டெவலப் ஆயிடுச்சுனாக்கா இன்னும் ரிச்சாக ப்ரீமியம் லுக்கில் இருக்கும். இந்த ப்ராஜெக்டோடைய டெவலப்பர் வந்து பாக்யா ஹோம்ஸு. சென்னை சிட்டியில் நிறைய ப்ராஜெக்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அவங்க நம்மளை அழைச்சிருக்கிறாங்க. கேட்டே கம்யூனிட்டி, பிளாக் டாப் ரோடு, ஸ்ட்ரீட் லைட்டு, 24/7 செக்யூரிட்டி, சேஃபான இது ப்ராஜெக்ட். சரிங்களா? நிறைய என்ஆர்ஐஸ்க்கு தான் முக்கியமாக எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் பார்க் அண்ட் பிளே ஏரியா, அவுனி ட்ரீஸ் இப்போ இதுக்கு இல்லை, இதை ப்ராஜெக்ட்லேயே கொடுப்பாங்க. சரௌண்டிங் பூரா நிறைய ட்ரீஸ் இருக்குது பாருங்கள். நிறைய மரங்கள் சூழ்ந்த பகுதியை தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ரோடு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மழைநீர் வடிகால், ஹார்வெஸ்டிங், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதுதான் பிளாட்டு. அழகாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். பஸ் பாருங்கள், வண்டிங்கெல்லாம் போயிட்டுருக்கா. ரொம்ப முக்கியமாக டேக் 25 ஆஃபரில் 25% ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ஃப்ரீ, 25 ஸ்கொயர் ஃபீட் இடமும் இலவசமாக தர்றாங்க. பாக்யா ஹோம்ஸோட ரதீஷ் நிவேரா லான்ச்சிங் அப்போ வந்தால் தான் நீங்கள் இந்த ஆஃபர் எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ண முடியும். ஃப்ரீ கேப் அரேஞ்ச் இருக்குது. உங்கள் வீட்டில் இருந்து சைட்டுக்கு வரலாம். அவசியம் வாங்க. மே 16 17 மிஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. ஃப்ரீ கேப் இருக்கு. ஹாய் சார். ஹாய். அழைப்புக்கு நன்றி சார். ஒரு எக்ஸ்ட்ரானரி ப்ராஜெக்ட். தேங்க் யூ. உங்க பேர் சொல்லுங்க. லோகேஷ் என்னோட பேர். லோகேஷ் பாக்யா ஹோம்ஸோட டிஜிஎம் இருக்கு. டிஜிஎம். ஓகே சார். இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு பார்த்த உடனே புரிஞ்சிச்சு. அண்டர் டெவலப்பிங் வந்திருக்கோம் இல்லீங்களா? டெவலப் ஆனாக்க எந்த ரேட் கிடையாது. ஆமா, எனக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. கரெக்ட். ஆமா. இப்போ சார் இந்த ப்ராஜெக்ட்ட பத்தி மத்த எல்லாமே நான் அக்குவேர் ஆணிவரை பேசிட்டேன். சூப்பர். இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த டெவலப்மெண்ட் எப்படி போகும்? இல்ல கண்டிப்பா நமக்கு கண் கூட பார்க்க முடியுது. ஏன்னா
அடுத்து 20 வருஷத்துக்கு வந்து சிஎம்டிஏ நியூ டவுன்னு சொல்லிட்டு 25 to 45 ஃபுல் ஃபோக்கஸ் இப்போ செங்கல்பட் அண்ட் அது சுற்றி இருக்க 60 வில்லேஜஸ் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ சிட்டிக்குள்ள எப்படி உங்களுக்கு சிஎம்டிஏ டெவலப்மெண்ட்ஸ் இருக்கோ அதே டெவலப்மெண்ட்ஸ் இங்கேயும் வரப்போகுது அடுத்த 20 வருஷத்துல. இது இல்லாம நமக்கு மதுராந்தகம்ல இப்போ 2000 ஏக்கருக்கு குளோபல் சிட்டி ப்ராஜெக்ட் வருது. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா செய்யூர்ல நமக்கு 800 ஏக்கருக்கு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா வருது. இது எல்லாமே இங்க நிறைய எம்ப்ளாய்மெண்ட்ஸை உருவாக்க போகுது. ஆமா, பல லட்சம் பேருக்கான வேலை வாய்ப்பு வரப்போகுது. அந்த வேலை வாய்ப்பு இப்போ நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 30-40% தான் இந்த ஊர்ல இருந்து வேலை பார்க்குறவங்க. மற்றதெல்லாம் அதர் ஸ்டேட்ஸ் அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து வரவங்க இந்தியால இருந்து. இப்போ இந்த மாதிரி ஆளுங்க இங்க வரும்போது அவங்களுக்கான ரெசிடென்ஷியல் நீட் ஆட்டோமேட்டிக்கா ஜாஸ்தி ஆகும். அந்த ரெசிடென்ஷியல் நீட் ஜாஸ்தி ஆக ஆக இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ற ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவும் பல மடங்கு நமக்கு கூடும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. நிறைய மரங்கள் சூழ்ந்திருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் தெரியாது. நம்ம ஆமா, இன்னைக்கே வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டிக்கலாம், தாராளமா கட்டிக்கலாம். பாருங்க, நிறைய மக்கள் வந்து சைட்டை எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. பாருங்க, அவென்யூ ட்ரீஸ்லாம் வச்சு வளர்த்துட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, மார்க்கெட் பிரைஸ் 2690, ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் வந்து 2390. அதுவும் கிடையாது, இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிரைஸ் ஆஃபர் வந்து 2150. வெறும் 3 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. இங்கே ஒரு பிளாட்டை நீங்கள் வந்து வாங்கிடலாம். 90% லோன் ஆப்ஷன் இருக்குது. 725 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்குது. டிடிசிபி ரேராக அப்ரூவ்டு. அது இல்லாமல் டாக்குமெண்டேஷன் பக்காவாக இருக்கும். வித் மெயின்டெனன்ஸ், ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ப்ராஜெக்ட்டு. 60 வருஷம் டாக்குமெண்ட் பக்காவாக வச்சுக்கன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், அங்கேருந்து அப்படியே பெருசாக இது 5 ஏக்கர் ஆல்மோஸ்ட் 179 பிளாட்ஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். எவ்வளோ மாமரம் பாருங்கள், எல்லாமே காய்ச்சி கீழே கொட்டி கிடக்குது. சைட்டுக்குள்ளேயே நீங்கள் வாங்குற பிளாட்டுக்குள்ளேயே மாமரம்லாம் இருக்குது. எல்லாமே நிறைய மாமரங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளாட்லாம் எடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜாக்பாட் தான். இது பாருங்கள், கிளிமூக்கு மாங்காய். இது கிளிமூக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கிறது வந்து பிளாட் வாங்கிட்டீங்கன்னாக்கா இதில் காய்க்கிறது போல உங்களுக்கு தான். பாருங்கள், கிளிமூக்கு மாங்காய். ஒருத்தவங்க வந்து ஒரு 10 பிளாட் புக் பண்ணுவாங்க சார். பெரிய பெரிய கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கன்னடத்தில் பார்க்குறவங்க அவங்களுக்குலாம் வந்து ஒரு சூப்பரான ஜாக்பாட். இல்லை, நல்ல ஒரு லொகேஷன். ஏன்னா சுற்றியும் பார்த்தாக்கா உங்களுக்கு மரங்கள் இருக்குது. இதில் நீங்கள் மரங்கள் வச்சு நீங்கள் வாழலாம். இல்லை வீக்கெண்டில் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இல்லை நீங்கள் வாங்கி போட்டு நல்லா க்ரோத் காணலாம். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.